அன்னோட்டேட்ன்னு இருக்கு. ம். இந்த அன்னோட்டேட் அப்படிங்கிறது நான் எல்லாம் சொல்லல. ம். எல்லாம் சொன்னா புரியாது. 2 மட்டும் சொல்றேன். ம். டெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். இந்த டெக்ஸ்ட் தான் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்றோம். ம். ஆட்டோகேல டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி எழுதுவோம்ல. ம். சேம் தான். ம். அது வந்து இங்க அன்னோட்டேட் அப்படிங்கிற இதுல இருக்கும். ஓகே. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டேக் அப்படிங்கிறது. இந்த டேக் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேபிள் ட்ரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் கேபிள் ட்ரே டிராப் பண்றேன் தெரியல. ஏன் ம். தெரியல? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. கேபிள் ட்ரே கிளிக் பண்ணு. லாஸ்ட்ல அந்த ஒரு இதுல போய் ஆ பார்த்தீங்க. லாஸ்ட்டா வந்து நம்ம எலவேஷன் பார்த்தோம். வியூ ரேஞ்சுன்னு ஒண்ணு ஆ. செட் பண்ணோம். கரெக்ட்டா? ம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது 2750 ஹைட்ல இருக்கு. ம். எப்படி இது எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் இத சரி. இப்ப நான் கேபிள் ட்ரே கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 2750 இருக்கா? ம். இதுல ஒரு 2000 1200 குடுத்துருக்காங்க. டிரா பண்ணி பாருங்க. இப்பவும் டிஸ்ப்ளே ஆகல. ம். ஏன் டிஸ்ப்ளே ஆகலைன்னா, இது வந்து லெவல் வந்துட்டு நமக்கு லைட்டிங்ன்னு இருக்கு. ம். கரெக்ட்டா? இங்க ஏதாவது செட் பண்ணியிருப்பாங்க இந்த டெம்ப்ளேட்ல. இந்த ம். வியூக்குள்ள இப்படி தெரியணும் அப்படின்னு. நான் விசிபிலி கிராபிக்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்றேன். ம். இதுல பார்த்தீங்கன்னா 2 அன்டிக் பண்ணிருக்கு. ம். அப்படின்னா ஹைட் ஆகியிருக்கணும் அப்படின்னு இந்த வியூல செட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது ஒரு டயலாக் பாக்ஸ். இந்த ம். டயலாக் பாக்ஸும் ஒரு பெரிய இது. நான் அது எடுக்கும்போது சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஜஸ்ட் ஒரு பிரீஃப் தான் இது. ம். ஹைட் ஆயிருக்குன்னா, இந்த மாரி இருக்கிற எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணணும். ம். ஏதாவது ஒண்ணுல ஹைட் ஆயிருக்கும். நம்ம ஒரு மாடல கிரியேட் பண்றோம். ஒரு ப்ராஜெக்ட்ட பண்றோம். நமக்கு தெரியும். ஓகே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஓகே. ம். வெளியிலருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அத ஸ்டடி பண்ணணும். உள்ள என்ன இருக்கு? ம். எப்படி செட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க? என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணும்போது நமக்கு தெரியும். ம். ஓகே இது இப்படிதான் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படியும் நம்ம வந்து இப்போ ஒரு டிசைன் பண்ணும்போதோ, ஒரு கேட் டிராயிங்க வந்து ரிவ்யூ பண்ணும்போதோ, எவ்வளோ டைம் எடுக்குமோ, அத மாதிரி எடுக்கும். ம். சரியா? உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா, டிரா பண்ணுங்க, இல்ல வியூ பண்ணுங்க, இல்ல 3D ஓப்பன் பண்ணுங்க. 3Dல அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, அங்க இருக்கும். ம். இல்ல அங்க இல்லன்னா, அந்த எலமெண்டே இல்லன்னு அர்த்தம். ஓகே. இப்ப ஓகேவா? நம்ம 3Dல பார்த்தா அது இருக்குமா? இப்ப நான் டிராப் பண்ணல. கேபிள் ட்ரே நான் இன்னும் டிராப் பண்ணல. இப்ப நான் வந்து கேபிள் ட்ரே கிளிக் பண்றேன். ஒரு செர்டைன் ஹைட் 1200ல டிராப் பண்றேன். இப்ப ஹைட் ஆயிருச்சு. ம். எனக்கு வார்னிங்கும் வருது. என்ன வருது? நன் ஆஃப் த எலமென்ட்ஸ் கிரியேட்டட் ஆர் ம். விசிபிள் இன் ஃப்ளோர் பிளான். எந்த ஃப்ளோர் பிளான் அப்படின்னு சொல்லுது. ஒன் லைட்டிங். ம். ஒன் லைட்டிங் வியூ. யூ மே வாண்ட் டூ செக் ஆக்டிவ் வியூ. இந்த ஆக்டிவ் வியூ செக் பண்ணணும். இதான் ஆக்டிவா இருக்கு. ம். 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 எப்படி ஆக்டிவா இருக்குன்னு எனக்கு தெரியும்? தெரியுதா இங்க? ஆமா. அதுல மிச்சம் எல்லாம் கிரே அவுட்டா இந்த இருக்கு. இது மட்டும் ஒயிட் லைன். சரியா? இது வந்து ஒயிட் தீம்ல இருக்கிறதுனால அப்படி தெரியுது. இல்ல, இல்ல. பிளாக் தீமா இருக்கு. அதனால கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் பாராமீட்டர்ஸ். ம். இந்த வியூவோட பாராமீட்டர்ஸ் செக் பண்ணுங்க. விசிபிலிட்டி செட்டிங்ஸும் செக் பண்ணுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணனே ஒரு டேப். ம். பிஜி. இதான் விசிபிலிட்டி செட்டிங்ஸ். ம். சரியா? அடுத்து வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா செக் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே. நான் இப்போ டிராப் பண்ணிட்டேன். அப்படிதானே? ம். நான் 3D போறேன். என்ன வந்திருக்கு பாருங்க. ம். இது ஏதோ ஒண்ணு இருக்கு கரெக்ட்டா? இது எனக்கு எப்படி கேபிள் ட்ரெயின் தெரியும் அப்படின்னா, நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணா தான் எனக்கு தெரியும். ம். செலக்ட் பண்ணிட்டு கேபிள் ட்ரெயின் ம். பார்த்தா போதும். ம். ஆட்டோகேல்ல அப்படி செலக்ட் பண்ணிட்டு கண்டுபிடிக்க முடியாது. ம். ஆட்டோகேல்ல நீங்க டெக்ஸ்ட் போட்டு எழுதுனா தான் அது கேபிள் ட்ரை. ம். அங்க 2 லைனும் இருக்கும், 4 லைனும் இருக்கும், 10 லைனும் இருக்கும், 100 லைனும் இருக்கும். ஒவ்வொரு லைனும் என்னன்னு மென்ஷன் பண்ணணும். ம். அப்பதான் அது தெரியும். அதுக்கு தான் நம்ம அங்க என்ன பண்ணுவோம்? லெஜெண்ட் எல்லாம் யூஸ் பண்றது. ஆமா. இங்கேயும் லெஜெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். 3Dல இருந்தாலும் இங்கேயும் லெஜெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். ம். ஏன்னா எல்லாருக்குமே 3D ஆக்சஸ் பண்ற வாய்ப்பு இருக்காது. ம். சைட்ல இருக்கிறவங்க போய் 3D கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி 3D பார்த்துட்டா இருக்க போறாங்க? இல்ல. ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பர்லெஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது டேப் எல்லாம் குடுத்தாங்கன்னா, அவங்க மேபி பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. ம். ஆனா நம்ம லெஜெண்ட் எல்லாம் பண்றது அதான் ஸ்டாண்டர்ட். என்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுல லெஜெண்ட் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். ம். சரியா? புரிஞ்சுதுல்ல? ஓகே. சரி. இப்போ நான் வந்து இத செலக்ட் பண்றேன். இங்க கேபிள் ட்ரைன்னு சொல்லுது. எவ்வளோ எந்த இதுல எந்த ஜஸ்டிஃபிகேஷன்ல இருக்குன்னு சொல்லுது. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் நான் சொன்னேன் நேத்து. பாட்டம் வேணும்னா பாட்டம் குடுக்கணும். ஆமா. மிடில் வேணும்னா மிடில் குடுக்கணும். டிராப் பண்ண முன்னாடி குடுக்கணும். ம். சரியா? அடுத்து ரெஃபரன்ஸ் லெவல். ரெஃபரன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இப்ப எந்த லெவல பேஸ் பண்ணி இருக்கு? முன்னாடி எப்படி நம்ம குடுக்கணும்? குடுக்கணும்னா, இப்ப நான் இங்க வந்து கேபிள் ட்ரை கிளிக் பண்ண உடனே ம். ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஆ. இத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். ம். நான் மேக்ஸிமம் வெர்டிகல் தான் சூஸ் பண்ணேன். இந்த ம். வெர்டிகல்ல என்ன நான் சூஸ் பண்ணேன்னா, பாட்டம் சூஸ் பண்ணேன். ம். ஏன் பாட்டம் சூஸ் பண்றேன்னா, பாட்டம் ஆஃப் த ட்ரே ம். அப்படிங்கிற ஹைட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பாட்டம் ஆஃப் த பைப், பாட்டம் ஆஃப் த டக்ட் ம். அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அத நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இப்போ ஓகே குடுத்துட்டேன். இப்ப எஸ்கேப் குடுத்துட்டேன். மறுபடியும் கேபிள் ட்ரை சூஸ் பண்றேன் பாருங்க. பாட்டம் அப்படின்னு வரும் பாருங்க. ம்.
சரியா? நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஓகே. இப்ப இது எந்த லெவல்லருந்து வருது அப்படின்னா, இங்க ரெஃபரன்ஸ் லெவல் இருக்கும். ம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டிங் அப்படிங்கிற ம். வியூல இருக்கிறனால, அது லெவல் 1க்கு உள்ளது. ம். அதனால லெவல் 1லருந்து வருது. ம். நான் இதே இது லெவல் 2 போனேன் அப்படின்னா, இப்ப நான் கேபிள் ட்ரை கிளிக் பண்றேன். லெவல் 2ன்னு மாறும். ஓகே. ம். ஓகேவா? நம்ம அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்துட்டும் பண்ண முடியும். இங்க இருந்துட்டு லெவல் 2லயும் என்னால டிராப் பண்ண முடியும். ம். நான் இப்ப கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இத சேஞ்ச் பண்ணா போதும். ஓகே. லெவல் 2ல நான் டிராப் பண்ணுவேன். புரிஞ்சுதுங்களா? ம். இதுல வேல்யூஸ் குடுக்கணும். எந்த வேல்யூல வரணும், இல்ல எங்க எந்த வேல்யூ இப்ப மைனஸ்ல வருது. ம். ஏன்னா நான் ரொம்ப உயரத்துல இருக்கேன். நம்மலாம் லெவல் 1ல இருக்கோம். ம். அதனால என்ன வருது? மைனஸ்ல வருது. மேல இருந்து மைனஸ்ல வருது. ம். ம். சீலிங்ல இப்ப நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா, இத யூஸ் பண்ணலாம். லெவல் 2. ஓகே. லெவல் 2ல இருந்து 300 மட்டும் டவுன்னா 300 ஆகும். ம். ஆனா அதுல இன்னொன்னு இருக்கு. லெவல் 2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். பாட்டம் ஆஃப் த ஸ்லாப்பா, ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவலான்னு பார்க்கணும். அதெல்லாம் செக் பண்ணணும். ம். அதெல்லாம் முதல்லே டிராயிங்க ரெடி பண்ண முன்னாடி, மாடல் ரெடி பண்ண முன்னாடி, இப்படிதான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க ரெடி பண்ணணும். ம். சரியா? சரி. சரி. இன்னைக்கு இந்த ரிவிட் இவ்வளவும் போதும். ம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். ம். பிம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ம். இந்த பிம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, பிம் அப்படிங்கிறது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ம். பில்டிங்க நம்ம மாடல் பண்றோம். ம். அந்த மாடல் பண்ற பில்டிங்க்கு நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படியெல்லாம் குடுக்குறோம்னா, அன்னோடேஷன் வழியா குடுக்குறோம். அன்னோடேஷன்னா டெக்ஸ்ட்டு, ம். டைமென்ஷன்ஸ். டெக்ஸ்ட்னா நான் சொன்னேன் இல்லையா? அன்னோடேட் அப்படிங்கிற டேப்ல டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. ம். 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 இந்த டெக்ஸ்ட்டு, அப்புறம் டேக்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த ம். டேக்க நான் காமிக்க தான் அத கிரியேட் பண்ணேன். கரெக்ட்டா? அத நான் சொல்றேன். டேக்க காமிக்க தான் கேபிள் ட்ரை ம். கிரியேட் பண்ணேன். நான் இப்போ இந்த டேக் கிளிக் பண்ணிட்டு, அத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? 300 இன்டு 100 mm வருது. ம். நான் எழுதவே இல்லையே! ம். டெக்ஸ்ட் எழுதவே இல்ல. எப்படி இது 300 இன்டு 100ன்னு ரிப்பீட்க்கு தெரியும்? எப்படி தெரியும் அப்படின்னா, ம். இந்த கேபிள் ட்ரைக்கு நான் வந்து நம்ம டிராப் பண்றது சூஸ் பண்றதுக்கு 300 இன்டு 100 இருக்கு. ம். அதே மாதிரி இந்த டேகும் ஒரு ஃபேமிலி. ம். லோடபிள் ஃபேமிலி இது. ம். இங்க லோடபிள் ஃபேமிலி அப்படிங்கிறது இந்த டேக் லோடபிள் ஃபேமிலி. ஆனா எலமெண்ட் இல்லையே! ம். அப்படின்னு நினைக்கக்கூடாது. ம். ம். டைமென்ஷன் எதுவுமே இருக்காது. 3D மாதிரி எதுவும் இருக்காது. ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான். ஆனா அதுவும் ஒரு லோடபிள் ஃபேமிலி. ஓகே. சரியா? ஸோ இதுல எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்க ஒரு நான் எடிட் ஃபேமிலி கிளிக் பண்ணேன். எடிட் ஃபேமிலினா செலக்ட் பண்ணத எடிட் பண்றது. ம். இங்க ஒரு இது செட் பண்ணிருக்காங்க. சைஸ் எனக்கு காமிக்கணும் ம். அப்படிங்கிற மாரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ம். அதனால இந்த பர்ட்டிகுலர் அன்னோடேஷன் டேக்க வந்து அந்த ரிவிட்ல ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது ரிவிட்ல ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது சைஸ் காமிக்கும். அதுல நான் மாத்தி இங்க யூஸ் பண்ணேன்னா சேஞ்ச் ஆயிரும். ம். இந்த சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சைஸ்க்கு பதிலா வேற ஏதாவது காமிக்கும். ஓகே. சரியா? அது எப்படி எடுக்குது அப்படின்னா, இந்த சைஸ் எப்படி எடுக்குன்னா, இந்த கேபிள் ட்ரைல சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ம். ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுல 300 இன்டு 100 இருக்கு. அது அப்படியே இது. அத அப்படியே இங்க எடுத்துக்கும். ம். அதான் எல்லாம் இங்க வாரது எல்லாமே இங்கிட்டு தான் வரும். இங்க வாரதுக்கு நம்ம இங்கிட்டு கொண்டு போணும். இது வியூஸ். நம்ம யூஸ் பண்ற எல்லாமே மேனேஜ் பண்ற இடம். வியூஸு, லெஜண்ட்ஸு, ஃபேமிலி உள்ள கொண்டு வாரது, ம். எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ற இடம் தான் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஓகே. ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறது நம்ம இதுல என்னெல்லாம் பண்றோமோ, அதுக்கான இன்புட், வேல்யூஸ், அப்புறம் வந்து வேற ஏதாவது பாராமீட்டர்ஸ். இப்போ கேபிள் ட்ரைக்கு நான் வந்து சைஸ் இங்க இருக்கு. இப்போ இதுல சர்வீஸ் டைப்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ம். நான் இதுல பவரோ, இல்ல ஓகே. லைட்டிங்கோ, இல்ல ம். டேட்டா அப்படின்னு குடுத்தேன்னா, இது டேட்டாக்குள்ள கேபிள் ட்ரை அப்படின்னு கன்சிடர் பண்ணிடணும். சரியா? ம். புரிஞ்சுதுல்ல? புரியுது. இந்த மாரி சம்பவங்கள். ம். ஸோ நான் என்ன சொன்னேன், பிம் பண்ணும்போது ஒரு பில்டிங் இருக்கு. அத மாடல் பண்றோம். ம். அந்த மாடல் பண்ற மாடலுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னா, டைமென்ஷன்ஸா இருக்கும், டெக்ஸ்ட்டா இருக்கும், சைஸா இருக்கும், ஜியோமெட்ரியா இருக்கும். ம். இப்ப இதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சைஸ். ம். இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜியோமெட்ரி 3D ஷேப்ல இருக்கு. ஸோ அது. அப்புறம் அடிஷனலா வேற இன்ஃபர்மேஷன். வேற இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னது? எந்த மேனுஃபேக்சர்ல வாங்குனது? ம். என்ன மாடல் கேபிள் ட்ரை? பெர்ஃபரேட்டடா? இல்ல பிளெயினா? இல்ல என்க்ளோஸ்டு கேபிள் ட்ரையா? இல்ல லேடர் கேபிள் ட்ரையா? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். மார்க் வேல்யூ. மார்க் வேல்யூனா சீரியல் நம்பர். ம். அந்த மாதிரி குடுக்குறது. இல்ல ஏதாவது இமேஜ் இருந்தா அந்த இமேஜ் ஆட் பண்ணீங்கன்னா, அந்த இமேஜும் இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்க முடியும். ம். சரியா? இதுதான் பேசிக் பிம்மோடது. இந்த பிம்ம கிரியேட் பண்றதுக்கு, இந்த பிம்முக்குள்ளே நெறைய இருக்கு இன்னும். ம். லெவல்ஸ் ஆஃப் பிம்ன்னு சொல்லுவாங்க. ம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிம்ன்னு சொல்லுவாங்க. எல்ஓடி ஆஃப் பிம்ன்னு சொல்லுவாங்க. ம். டைப் ஆஃப் பிம் அப்படின்னு சொல்லுவாங்க.
லெவல், டைமென்ஷன்ஸ், எல்ஓடி, டைப். டைப் அப்படி ம். வச்சுக்கோங்க. சரியா? இந்த 4 ம். 4 இது கம்பைன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ம். 4 இது கம்பைன் பண்ணும்போது நமக்கு பிம் மாடல் கிரியேட் ஆகும். சரியா? புரிஞ்சுதா? ம். ஏதாவது டவுட் இருக்கா? சரி. இந்த பிம்ங்கிறதே நான் பெரிய டாபிக். நான் ம். எடுக்கும்போது வந்துட்டே இருக்கும். இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு இதிலேயே ஸ்டாப் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. நம்ம இப்ப இது ட்ரா பண்ணியிருக்கோம்ல. ம். இப்ப நம்ம இதுல ஆப்ஷன்ல பொறுத்து அத லெவல ஃபர்ஸ்ட் கொண்டு வர முடியுமா? நம்ம அதுல லாக் பண்ண எந்த லெவல்ல இருக்குன்றது. எந்த இந்த லெவல்ல பிளஸ் இருக்குன்னா? இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டு வரும். ம். ஒரு பிளஸ் சிம்பல் போட்டு வந்துச்சுல்ல. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். அதுல ஈஸ்ட், காட்டுது. வெஸ்ட், நார்த், சவுத் இதுல வராது. இந்த பிளஸ்ங்கிறது வந்தது என்ன அப்டின்னா, அது இந்த இது சொல்றேன். இந்த இது. இதான் சொல்றீங்க. ம். இது வந்து என்ன அப்டின்னா, ஃபேமிலி ஃபைலுக்குள்ள செட் பண்ணிக்க ரெஃபரன்ஸ் பிளேன். ம். அங்க வந்து அப்படி வராது. இல்லாம இதுல போவோம். லெஃப்ட்ல. ம். ஆ இல்ல. இல்ல இது வேற. இந்த லெவல் எல்லாம் ஏன் அதுல காமிக்கல? அந்த இதுல ஏன் காமிக்கணும் ஆமா. கேட்கலாம் அந்த இது. ம். இருக்குன்னா, அங்க நீங்க இது வந்து பிளஸ்ன்னுலாம் சொல்லக்கூடாது. ப்ராப்பரான நேம் சொல்லணும். இதுக்கு பேர் வந்து எலவேஷன். எலிவேஷன். எலவேஷன் சிம்பல் ஆர் ம். எலவேஷன் டேக்ன்னு சொல்லணும். சரியா? ம். புரிஞ்சதுங்களா? இது எங்க போச்சுன்னு இல்ல. இது நான் ஜூம் பண்ணி டிராப் பண்ணேன். ஏன்னா குட்டியோண்டு இருக்கும். உங்களுக்கு ம். தெரியாதுல்ல. அதனால ஜூம் பண்ணி டிராப் பண்ணேன். இப்ப இது வந்து ஒரு செட்டன் இடத்துல இருக்கு. ம். இத நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணி வைக்கலாம். அந்த ம். மாரிலாம் பண்ணலாம். நான் இப்ப செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் ஓட போனா மூவ் ஆத்துக்கும். அந்த மாரிலாம் பண்ண முடியும். இது எப்படி நம்ம சேவ் பண்றது? சேவ் பண்றது ஃபைல் போயிட்டு சேவ் அஸ் பண்ணணும். சேவ் அஸ் ஆர் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணா சேவ் ஆகும். எங்க சேவ் பண்ணணுமோ அங்க போய் சேவ் பண்ணணும். இது இப்ப டிராயிங் போறதுக்கு முன்னாடியே நெறைய சம்பவங்கள் இருக்கா?